முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள லிட்டில் ஃபிளவர் பார்வையற்றோர் பள்ளியில் பிறந்தநாள் கொண்டாடி வருகிறார். விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரம் என்ன? மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயிலும் லிட்டில் ஃபிளவர் பள்ளியானது சென்னை மேம்பாலத்திற்கு கீழே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பிறந்த நாளை ஒட்டி அந்த பள்ளிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடன் தனது பிறந்த நாளை கொண்டாடுவது வழக்கம். அதன்படியாக இன்று தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் அங்கே சென்று அவர் மாணவர்களுடன் அந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் இந்த விழாவில் அவர் பங்கேற்று அங்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் அங்கு வழங்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனது மனைவியுடன் அங்கேயே வந்திருந்து கேக் வெட்டி அந்த மாணவர்கள் மத்தியில் அவரை உற்சாகமாக கொண்டாடுவதை நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரின் பிறந்த நாள். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக பிறந்த நாளை கொண்டாட இருக்கக்கூடிய முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறப் போகிறது ராயப்பேட்டா நந்தனத்தின் OMC மைதானத்தில். அந்த மைதானத்தில் தேசிய கட்சி தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் வருங்காலத்தில் தேசிய அளவில் கூட்டணி அமைக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு முன்னோட்டமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக அந்த பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது. ஆகவே தனது பிறந்த நாளை ஒரு நாளைக்கு முன்பாகவே முதலமைச்சர் கொண்டாட தொடங்கிவிட்டார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.